தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம வேர்ல்டு அண்டர் 20 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் பத்தி பேச போறோம். ஸோ குறிப்பா இந்த அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல நடக்குது. ஈக்யூன் அண்ட் ஓரிகன்ற 2 இடத்துல நடக்குது. இந்தியால இருந்து நியர்லி ஒரு 36 மெம்பர் ஸ்குவாட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப டிஎன் அத்லெட்டிக்ஸ்ன்னு வந்தோம்னா, மொத்தமா டிஎன்ல இருந்து ஒரு 10 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. ஒரு 36 பேத்துல இருந்து 10 பேர் தமிழகத்துல இருந்து போறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன் அத்லெட் யார் அப்படின்னு பார்த்தா தரணிதரன். இவர் திருவண்ணாமலையை சேர்ந்தவர். ட்ரெயின் அண்டர் எஸ்டிஏடி எலைட் ஸ்கீம்ல வந்து ட்ரெயின் ஆனவர். இவரோட பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய ஃபேமிலில இருந்து தான் வராரு. இவங்க அப்பா வந்து ஒரு சின்ன விவசாயி தான். ஸோ இவருக்கு வந்துட்டு நார்மலாவே இந்த டோர்னமெண்ட் கிரேட் ஜாவலின்ஸ்லாம் வாங்குறதுக்கான அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா இருந்திருக்கு. ஸோ அப்புறம் லோக்கல் கோச்சஸோட கிரவுட் ஃபண்டட் மூலியமா தான் இவர் வந்து ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்டே வாங்கியிருக்காரு இந்த எஸ்டிஏடியில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி. இவரோட கெரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ் 24 10 to 25ல வந்துட்டு கோல்டு எடுத்திருக்காரு. நேஷனல் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து சில்வர் அடிச்சிருக்காரு. இந்தியன் அத்லெட்டிக்ஸ் சீரிஸ் 9ல பிரான்ஸ் அடிச்சிருக்காரு. ஏஷியன் அண்டர் 20 சாம்பியன்ஷிப்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு ஜாவலின் த்ரோல. பர்சனல் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 73.42 ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இவர் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் இண்டிவிஜுவல் ப்ராஸ்பெக்டா இருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து ஃபர்ஸ்ட் மெடல் அடிக்கக்கூடிய ஒரு ஆள்னா கண்டிப்பா இவரை தான் சொல்லலாம். ஒரு டாப் 8 ஃபைனலிஸ்டா இருக்கலாம். இல்ல பிரான்ஸ் மெடலுக்கான வாய்ப்பு இவர் கண்டிப்பா இருக்கு. ஸோ அவர் வந்து 74.5க்கு மேல த்ரோ பண்ணார்னா கண்டிப்பா பிரான்ஸ் மெடல் இருக்கு. ஸோ ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காரு. பார்ப்போம் எந்த லெவல்ல அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது டிஎன் அத்லெட் பார்த்தோம்னா ஜிதின் அர்ஜுனன். இவர் லாங் ஜம்ப்ல ஏற்கனவே இருக்காரு, நம்ம பேசியிருந்தோம். இவர் வந்து திண்டுக்கல் சேர்ந்தவர். பிஎஸ்என்ஏ காலேஜ்ல இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஒரு டெய்லி வேஜ் லேபரோட ஒரு சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர் ஃபைனான்சியல் பேக்ரவுண்ட் எல்லாமே ரொம்ப பெரிய லெவல்ல இல்ல. ஒரு ஸ்பைக்ஸ் வாங்குற கூட அந்த அளவுக்கு காசு இல்லாம வந்து இப்போ வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. இவரோட கெரியர் மெடல்ஸ் பார்த்தோம்னா கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு. சவுத் ஜோன் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் மீட் கோல்டு அடிச்சிருக்காரு. இந்தியன் அத்லெட்டிக் சீரிஸ் 10ல கோல்டு அடிச்சிருக்காரு. அங்கதான் 8.12 லாங் ஜம்ப் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு பர்சனல் பெஸ்ட்னு சொல்லலாம். இது ஓவராலா இந்த வருஷம் வந்து இந்த சீசன்ல ரேங்க்டு 3rd அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இவர் வந்து போடியம்ல ஃபினிஷ் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு. டாப் 5ல இருந்து டாப் 8க்குள்ள ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். மூணாவது டிஎன் அத்லெட் பார்த்தோம்னா ரோஷன் சந்திரசேகர். ட்ரிபிள் ஜம்ப்ல அவர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்றாரு. கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஜெனிசிஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில ட்ரெயின் பண்றாரு. இவர் சாதாரண ஒரு அர்பன் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான். இவர் வந்து நார்மலா மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் படிப்பு தான் இருக்கும். அப்புறம் தான் மத்ததெல்லாம். அதே மாதிரி தான் இவரும் வளர்ந்தவர். பட் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் அப்புறம் இதுலலாம் பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அத்லெட்டிக்ஸ்குள்ள வந்திருக்காரு. மைனரான ஒரு நீ லிகமெண்ட் இஷ்யூ 2024ல இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு கெரியர் மெடல்ஸ்லாம் பார்த்தோம்னா நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு. நேஷனல் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் கப்ல சில்வர் அடிச்சிருக்காரு. ரீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா பர்சனல் பெஸ்ட் 15.92 மீட்டர் வந்து பர்சனல் பெஸ்ட் இருக்கு. சீசன் பெஸ்ட்னா 15.88 மீட்டர் வந்து இருக்கு. மெடல் ப்ராஸ்பெக்ட்ங்கிறது இவர் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா 16.30 ட்ரிபிள் ஜம்ப் பண்ணா தான் வந்து நார்மலா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ்லாம் மெடல் கிடைக்கும். அண்டர் 20 சாம்பியன்ஷிப் நியர்லி 16.30 மீட்டர் வந்து ஒரு ஜம்ப் பண்ணணும். ஸோ பண்ணுவாரா அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா இவர் மெடல் அடிக்கலனாலும் அட்லீஸ்ட் டாப் 8 டாப் 5 ஃபினிஷ் பண்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நான்காவது பார்க்குற டிஎன் அத்லெட் பார்த்தோம்னா யுவின் ஆனந்தன். ஸோ இவர் வந்து சென்னையை சேர்ந்தவர். இவர் எஸ்டிஏடி ட்ரிவாண்ட்ரம்ல வந்து இவர் வந்து ட்ரெயின் ஆயிருக்காரு. இவர் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு டிரைவர் தான். ரொம்ப அந்த அளவுக்கு வசதி இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராரு. இவரோட கெரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் சீனியர் மீட்ல கோல்டு அடிச்சிருக்காரு. ஏஷியன் ஜூனியர் செலக்ஷன் ட்ரையல்ஸ் சில்வர் அடிச்சிருக்காரு. இந்தியன் அத்லெட்டிக் சீரிஸ் 10ல கோல்டு அடிச்சிருக்காரு. ஸோ இது எல்லாமே அவரோட கெரியர் மெடல்ஸா இருக்கு. பர்சனல் பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர் வந்து 800 மீட்டர்ல வந்துட்டு 1.4993 இந்தியன் அத்லெட்டிக் சீரிஸ்ல வந்து பர்சனல் பெஸ்ட் வச்சிருக்காரு. சீசன் பெஸ்ட்னு பார்த்தோம்னா 1.4993 சேம் தான் அது. ஸோ இவர் வந்து நான் இந்த வேர்ல்டு அண்டர் 20 சாம்பியன்ஷிப்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து வெளியே போயிட்டாரு. ஹீட் 1ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி 7th ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட இருந்து மெடல் நமக்கு வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அஞ்சாவது பார்க்கக்கூடிய டிஎன் அத்லெட் பார்த்தோம்னா அம்பரீஷ் கார்த்திகேயன். இவர் ஹை ஜம்ப்ல இந்தியா ரெப்ரசென்ட் பண்றாரு.
சேலம் சேர்ந்தவர். ட்ரெயின்ட் அண்டர் பிரைம் ஸ்போர்ட்ஸ் அகாடமில வந்து ட்ரெயின் பண்றாரு. இவருக்கு ஒரே ஒரு அம்மா மட்டும் தான். அப்பா வந்து இல்ல. இவர் வந்து ஸ்பைக்ஸ் வாங்குறக்கோ, இல்ல வந்து பிசியோதெரபி செஷன்ஸ்லாம் பண்றக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எஸ்டிஐடி டெவலப்மெண்ட் ஸ்காலர்ஷிப் மூலியமா இந்த அளவுக்கு இந்தியா ரெப்ரசென்ட் பண்ற அளவுக்கு வந்து போயிருக்காரு. ஆக்சுவலா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவருக்கு ஹை ஜம்ப்க்கான ப்ரொஃபஷனல் கோச்சே கிடையாது. ஆனா இவர் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து ஹை ஜம்ப வந்து கத்துக்கிட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் ஸ்டார்ட் பண்ணது ஸ்பிரிண்டராவோ, லாங் ஜம்பராவோ தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் தான் வந்து ஸ்கூல்ல ஆள் இல்லங்கிற இடத்துல வந்துட்டு இவர வந்து ஹை ஜம்ப் பண்ண சொன்னாங்க. அதுல மெடல் அடிச்சு தான் அவர் ஹை ஜம்பரா உள்ள வந்திருக்காரு. இவர் கரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அ நேஷனல் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு. சவுத் ஜோன் ஓப்பன் அத்லெட்டிக்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு. நேஷனல் ஜூனியர் ஃபெடரேஷன் கப்ல சில்வர் அடிச்சிருக்காரு. ஒரு பெர்சனல் பெஸ்ட் 2.15 மீட்டர் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு ஹை ஜம்ப்ல. சீசன் பெஸ்ட் 2.14ல இருக்கு. இவர் வந்து 2.22 மீட்டர் வந்து ஹை ஜம்ப்ல கிளியர் பண்ணா தான் இவர் வந்து மெடல் அடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லா அவர் வந்து மெடல் அடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் டாப் 8 ஃபினிஷ் கண்டிப்பா பண்ணுவாரு. அதுல டவுட்டே இல்ல. 6வதா பார்க்கக்கூடிய டீன் அத்லெட் வந்து ரஞ்சித் குமார் செந்தில்குமார். இவர் 4x400 மீட்டர் ரிலேல வந்து பங்கேற்கிறாரு. திருச்சிராப்பள்ளியைச் சேர்ந்தவர். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ரிவாண்ட்ரம்ல வந்து இவர் ட்ரெயின் ஆயிருக்காரு. இவங்க அப்பா ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் தான். இவர் ஃபர்ஸ்ட் 200 மீட்டர் ஸ்பிரிண்டரா தான் ஃபர்ஸ்ட் இருந்தாரு. பட் 400 மீட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டா அப்புறம் மாறிட்டாரு. இவர் கெரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி அத்லெட்டிக்ஸ்ல சில்வர் அடிச்சிருக்காரு. நேஷனல் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் 400 மீட்டர், 4x400 மீட்டர் 2மே வந்து கோல்டு அடிச்சிருக்காரு. பெர்சனல் பெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா 47.12 அவர் தான் சீசன் பெஸ்ட்டுமே அதான் இருக்கு இவருக்கு. மெடல் ப்ராஸ்பெக்ட் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா 4x400ல கண்டிப்பா இந்தியா வந்து பிரான்ஸ் மெடல் அடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்தியா எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி நக்குல் பிரபு அவருமே வந்து 4x400 மீட்டர் ரிலேல வந்து பங்கேற்கிறாரு. இவரு மதுரையை சேர்ந்தவர். எஸ்ஏஐ ட்ரிவாண்ட்ரம்ல தான் வந்து ட்ரெய்னிங் எடுத்திருக்காரு. இவருமே வந்து இவங்க ஃபேமிலியும் வந்து நெசவு தொழில் பார்க்குற ஒரு ஒரு சாதாரண வசதி இல்லாத ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதிலிருந்து இவரு இந்தியா ரெப்ரசென்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. இவரோட கெரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்ஜிஎஃப்ஐ நேஷனல் ஸ்கூல் கேம்ஸ்ல கோல்டு அடிச்சிருக்காரு. நேஷனல் ஜூனியர் ஃபெடரேஷன் கப்ல பிரான்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 400 மீட்டர்ல 47.35 செகண்ட் வந்து பெஸ்ட் வந்து வச்சிருக்காரு. அதுதான் சீசன் பெஸ்ட்டுமே அதுதான் சொல்லலாம். மெடல் ப்ராஸ்பெக்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரான்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ரிலேல. ஆ 8வது பார்த்தோம்னா, நீல் சாம்ராஜ் 400 மீட்டர் ரிலேல பார்ட்டிசிபேட் பண்றாரு. கன்னியாகுமரியை சேர்ந்தவர். செயின்ட் ஜோசப் ஸ்போர்ட்ஸ் அகாடமில ட்ரெயின் பண்றாரு. இவர் வந்து மீன்பிடி ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். இவருமே வந்து ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்து இந்தியாவ ரெப்ரசென்ட் பண்றாரு. இவர் கெரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓப்பன் நேஷனல் ஜூனியர் ஸ்பிரிண்ட் ஃபெஸ்ட் கோல்டு அடிச்சிருக்காரு. கேலோ இந்தியா யூத் கேம்ஸ்ல சில்வர் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெர்சனல் பெஸ்ட் பொறுத்தவரைக்கும் 10.51 செகண்ட்ஸ் வந்து கிளாக் பண்ணியிருக்காரு 100 மீட்டர்ல. சீசனல் பெஸ்ட் 10.55 செகண்ட்ங்கிறது ஓவராலா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரெப்ரசென்ட் பண்றதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது. பட் ஆனா இந்தியா லெவல்ல டாப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். மெடல் ப்ராஸ்பெக்ட் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ 4x100 மீட்டர் ரிலே இந்தியா கிடைக்குமா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட்டா குவாலிஃபை ஆவாங்களா என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். 9வதா பார்க்கக்கூடியவங்க வந்து பாவனா கணேஷ்குமார் 4x100 மீட்டர் ரிலேல வந்துட்டு இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஈரோடை சேர்ந்தவங்க எஸ்டிஏடி அத்லெட்டிக் ஹப்ல வந்து ட்ரெயின் பண்றாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல எம்ப்ளாயியா இருக்காங்க. இவங்க கெரியர் மெடல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனல் சப் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ்ல கோல்டு எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் ஜூனியர் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து 100 மீட்டர்ல கோல்டு அடிச்சிருக்காங்க சொல்லலாம். ரீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெர்சனல் பெஸ்ட் பொறுத்தவரைக்கும் 11.82 செகண்ட்ஸ்ல 100 மீட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. சீசன் பெஸ்ட் 11.89 செகண்ட்ல இருக்கு. மெடல் ப்ராஸ்பெக்ட் அவுட் சைட் ஃபைனலிஸ்ட் தான். ஸோ அதனால ஃபைனலிஸ்ட் குவாலிஃபை ஆகலாம் இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். 4x100 மீட்டர் ரிலேல பங்கேற்க போறாங்க. ஸோ அது எந்த அளவு ஃபைனலுக்கு வருவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10வதா பார்க்கக்கூடிய இருக்க டீன் அத்லீட் வந்து தியா ஆறுமுகம் கல்பனா 4x400 மீட்டர் மிக்ஸ்ட் ரிலேல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. எஸ்ஏஐ ட்ரிவாண்ட்ரம்ல வந்து ட்ரெய்னிங் எடுத்திருக்காங்க. இவங்களுமே ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட கெரியர் மெடல்ஸ் பொறுத்த வரைக்கும் சவுத் ஜோன் ஜூனியர் மீட்ல கோல்டு அடிச்சிருக்காங்க. ஜூனியர் ஃபெடரேஷன் கப்ல சில்வர் அடிச்சிருக்காங்க. இவங்க பெர்சனல் பெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா 400 மீட்டர்ல 54.28 செகண்ட், சீசனல் பெஸ்ட் 54.35 செகண்ட்ஸ்ல இருக்கு. இவங்க 4x400 மீட்டர் மிக்ஸ்டு ரிலேல டாப் 5 வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. மேபி ஃபைனலிஸ்ட்குள்ள ஈஸியா வந்துருவாங்க. பிரான்ஸ் அடிப்பாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ வேர்ல்டு அண்டர் 20 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல இவங்கெல்லாம் தான் தமிழகத்திலிருந்து வர்றாங்க. இந்தியாவோட மெடல் ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து இவங்க தான். ஸோ நம்ம 30ஆம் தேதி முடியும் போது பார்ப்போம். இந்தியா வந்து எத்தனை மெடல்ஸ் அடிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கண்டிப்பா தனியா வீடியோ பண்ணுவோம். இதே ஒரு நல்ல வீடியோல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். டில் தென் பாய் ஃப்ரம் கபில் முகேஷ்.